Assalamualaikum. Hi, hello guys. Welcome back to our GJL Family Channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரளா மாநிலத்துல இருக்கிற பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க புலிகள் அதிகமா வாழுற பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொள்ளாச்சியில் இருக்கிற சேத்துமடை செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு டாப் ஸ்லீப்பை தாண்டி நீங்கள் பரம்பிக்குளத்தை ரீச் பண்ணலாம். இந்த செக் போஸ்ட் காலையில் 7 மணிக்கு திறந்து சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே 2 வீலருக்கு அலோடே கிடையாது. ஸ்லிப்ல இருக்க ஆனமலை ரிசப்ஷன் எதிர்க்க இருக்கிற புல்மேடு. இந்த புல்மேடுல எப்போ வந்தாலும் நம்ம மான்கள் கூட்டத்தையும் காட்டு பணிகள் கூட்டத்தையும் பார்க்கலாம். நம்ம வந்த நேரம் எதையும் பார்க்க முடியல. நம்ம போயிட்டு இருக்க இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து 2009 தான் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த பரம்பிக்குளம் வந்து ஆனமலைக்கும் நெல்லியாம்பதிக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. இது போற ஒரே வழி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சேத்துமடையிலேருந்து டாப் ஸ்லிப் வந்து தான் போக முடியும். வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுடைய மொத்த பரப்புல பார்த்தீங்கன்னா 643 சதுர கிலோமீட்டர். இதுல வந்து கோர் ஜோன் வந்து 390 சதுர கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து பஃபர் ஜோன் பார்த்தீங்கன்னா 253 சதுர கிலோமீட்டர். இந்த 253 சதுர கிலோமீட்டர்ல தான் ரூம்ஸ், எக்கோ டூரிசம், சஃபாரி கொண்டு போகிறது, ட்ரெக்கிங் போகிறது, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 3 டேம் இருக்கு. துணக்கடவு, பரம்பிக்குளம், பெருவாரி பள்ளம்னு 1958 ஆலியார் பாசனத்துக்கு கீழே 8000 அடி மலையை குறைஞ்சு டனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுத்தோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனமலை டாப் ஸ்லிப்பை தாண்டி நம்ம பரம்பிக்குளம் செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணதுனால நம்ம அந்த ரிசிப்டை காட்டணும், நம்மளை உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு உங்கள் கேமராக்களை சார்ஜ் வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. பரம்பிக்குளம் செக் போஸ்ட் இருக்கிற அட்டக்கட்டில இருந்து ரிசப்ஷன் இருக்க ஆனப்பாடி போறவே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் தான். நாங்க அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் எங்களை வெல்கம் பண்ணது இந்த மான்கள் கூட்டம் தாங்க. ஆனப்பாடியில் இருக்க ரிசப்ஷனை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றத ஒரு போர்டு மூலயமா டூரிஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரூமோட ரெசிப்டை இந்த ரிசப்ஷனில் காட்டி செக்இன் ஆக போயிட்டுருக்கோம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க 10 நீச் அப்படின்ற ரூமை தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூமை ஏன் புக் பண்ணன்றதை நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ரிசப்ஷன்ல இருந்து பரம்பிக்குளம் போற ரூட்ல ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நம்ம புக் பண்ணிருக்க ரூம் இருக்கு. நம்ம அந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆல்ரெடி இங்க இருக்க ஃபாரஸ்ட் கார்டு கிட்ட நாங்க புக் பண்ண அந்த ரெசிப்டை காமிச்சு செக்இன் ஆகிட்டோம். நம்மளுக்கு அலர்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த ரூமுக்கு கொண்டு போய் விட்டுருவாரு. டென்ட்டால் செஞ்சிருந்த ஃபிக்குன்ற வீடு தான் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடை சுற்றி காட்டுறவாங்க. ஃபஸ்ட்டு பால்கனியில் 2-3 பேர் உட்கார்ற மாதிரி சேர் போட்டிருந்தாங்க. ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. இங்கே வந்து ஒரு 4-5 பேர் தூங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெட்டெல்லாம், கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு இருந்தது. பாத்ரூம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பாத்ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 24 ஹவர்ஸ் ஹீட்டர் ஒர்க் ஆச்சு. 10 நீச் இந்த காம்பஸ்ல எப்படி நம்மளுக்கு ஃபிக்னு ஒரு ரூம் அலாட் பண்ணாங்களோ இந்த மாதிரி பல ரூம்ஸ் இங்க இருக்கு. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோர் ஜோன்ல இருக்கிறதுனால இந்த ரூம்ஸை சுத்தி பள்ளம் தோண்டி எலக்ட்ரிக் ஃபின்ச் போட்டு இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றாங்க, எந்த ஒரு பெரிய அனிமல்ஸும் வரக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் நைட் டைம்ல மானோ கரடியோ நிறைய இங்க ஸ்பாட் ஆகுதுன்னு சொல்லி கேர்டேக்கர் என்ன சொன்னாரு. நம்ம எடுத்திருக்க அந்த ரூமோட வெளி கேட் இதுதான். இந்த கேட் வந்து 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்த்தாலே தெரியும், பிஞ்சிங் போட்டிருப்பாங்க அந்த காம்பவுண்ட் சுற்றியுமே. 6 மணிக்கு மேலே யாரும் வெளில போகிறதுக்கு அலோடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஞ்சிங்கை வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க, எந்த வைல்ட் அனிமல்ஸும் உள்ளே வரக்கூடாதுன்றதுனால. இந்த இன்செக்டுடைய சவுண்ட் எல்லாம் கேட்டு நம்ம ரூம்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல ஏகப்பட்ட மயில்கள் எங்க ரூமாண்ட பார்த்தாங்க. நிறைய மயில்கள் பார்த்து நாங்கள் அழகா இருந்ததுங்க, பார்த்து ரசிச்சோம். பட் அது வந்து ஃபீட் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபீட் பண்றதுனால நேச்சுரலா அது கிடைக்கிற ஃபுட்டை வந்து அதை மறந்து எப்பவுமே நம்ம கையை எதிர்பார்க்குற மாதிரி அதோடைய நிலைமை வரக்கூடாதுங்க. அதனால தயவு செஞ்சு இதை ஃபீட் பண்ணாம பாருங்க. நம்ம கிட்ட வருது, அமைதியா நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அது பாட்டுக்கு வந்து போ.
டைம் 1 o'clock ஆகுது. எங்க ரூமுக்கு ஆப்போசிட் தான் கேன்டீன். இங்க வந்து மணி அடிச்சு தான் வந்து சாப்பாடு தருவாங்க. இந்த பேக்கேஜ்ல மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டின்னர், காலையில டிஃபன் எல்லாமே சேர்த்துதான் இருக்கு. சாப்பாடெல்லாம் வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு தனித்தனியாக இருக்குங்க. லஞ்சுக்கு பாருங்க, சப்பாத்தி, சாப்பாடு, சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், அதுக்கப்புறம் சிக்கன் செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்காங்க. சிக்கன் வேணுன்றத போட்டுக்கலாம். வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதோட முடிச்சிக்கலாம். நிஜமாவே சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பேக்கேஜில் இந்த சஃபாரி கூட வந்துருங்க. இந்த சஃபாரி இங்கே ரூம் எடுக்கிறவங்களுக்காக மட்டுமே கண்டக்ட் பண்ணுற சஃபாரி. ஒரு 2:30க்கு இங்கேருந்து இந்த வண்டி கிளம்பும். ஏன் வந்து இது ஸ்பெஷல் சஃபாரி அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படின்னா, இந்த 2:30க்கு போகிற வண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து டீப் ஃபாரஸ்ட் உள்ள போவோம். போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் பரம்பிக்குள்ள டேமில் பேம்போ ராஃப்டிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் நம்ம வர டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரூமுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து நம்ம ரூமுக்கு வரதுக்கு 8:30 9 o'clock ஆகிடுங்க. அந்த நைட் சஃபாரி இந்த இடத்துல ரூம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸ் நம்ம வந்து வயல ஸ்பாட் பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு சைட் பண்ணதே புள்ளிமான் கூட்டத்தை தான். இந்த புள்ளிமான்கள் காட்டில் இல்லைன்னா ப்ரிடக்டர் அனிமல்ஸ் எல்லாமே ஹியூமனை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால நேச்சுரலாக படைக்கப்பட்டது தான் இந்த புள்ளிமான்கள். நெக்ஸ்ட் சைட்டிங் நீலகிரி லங்கூர். நான் வந்து போன வீடியோவில் வந்துட்டு இந்த நீலகிரி லங்கூரை வந்துட்டு சிங்கவால் குரங்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கோவையிலேருந்து இது நீலகிரி லங்கூர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம துணைக்கடவு டேமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த டேம் வந்து இருக்கிறது கேரளா, ஆனால் இதோடைய மொத்த கண்ட்ரோல் வந்து தமிழ்நாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல மார்ச் மாதம் தான் போனோம். ஸோ மார்ச் மாதத்தில் போனதுனால இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் மழை டைமில் போனீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு அனிமலும் ஸ்பாட் பண்ண முடியாது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலிபென்ட் கூட்டத்தை பார்த்தோம். கத்தனா யானை உள்ள போடும். யானைகள் வந்து இன்ஜினியர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யானைகள் வந்து பல்வேறு பழங்களை சாப்பிட்டு விதைகள் வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு இப்ப பரப்புறதுனால நிறைய காடுகள் உருவாகும். அதுக்கப்புறம் வந்து நீர்நிலையை உருவாக்கும். வறட்சி காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாதப்ப என்ன பண்ண, இதோடைய தும்பிக்கையில வந்து மோப்ப சக்தியில எங்க தண்ணி இருக்குன்றத கெஸ் பண்ணி அந்த இடத்த பள்ளம் தோண்டி தண்ணி குடிச்சிட்டு போவோம். அது தண்ணி குடிச்சிட்டு விட்ட இடத்துல மற்ற அனிமல்ஸ் வந்து அதை வந்து ஒரு வாட்டர் சோர்ஸா எடுத்து யூஸ் பண்ணோம். காட்டுக்குள்ள பாதைகள் இல்லாத இடத்துல கூட இந்த யானைகள் போய் பாதைகள் உருவாக்கி கொடுக்கறதுனால அந்த பாதைகளை மற்ற அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இப்படி வந்து யானைகளை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால வந்து யானைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அனிமல். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வரை பட்டியலில் இருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். இந்த டேம் தான் துணைக்கடவு டேம். பரம்பிக்குளம் டேம்ல இருந்து எக்ஸஸான வாட்டர் நீங்க பாக்குற அந்த மலைக்கு நடுவுல இருக்க டனல் வழியா இந்த டேம்ல வந்து சேரும். இங்க இருக்கிற இந்த மலையில ஒரு ஐபி பங்களா இருக்கு. அந்த ஐபி பங்களா பாத்தீங்கன்னா ஈபில ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் ஸ்டே பண்றதுக்கான அலௌடு. பொதுமக்கள் நம்ம எல்லாம் யாரும் ஸ்டே பண்றதுக்கான அலௌடு இல்லை. அடுத்து நாங்க கன்னிமரா தேக்கு மரம் பார்க்க போற வழியில சாம்பார் டீரை ஸ்பாட் பண்ணோம். இந்த சாம்பார் மான் வந்து ஹெர்பிவோரஸ் டைப். புல், இலை, பழம், கிளைகளை சாப்பிடும். அது மட்டும் இல்லாம இது புலி அப்புறம் இந்த வைல்ட் டாக் அதுக்கெல்லாம் வந்து முக்கிய இரையா இருக்கு. அடுத்து நம்ம கன்னிமரா தேக்கு மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சுமார் 450 500 ஆண்டுகள் பழமையான மரம் இது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 47 மீட்டர் வரும். இதோடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர்ஸ் வரும். இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய தேக்கு மரம்னு சொல்லி சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் வந்து இதை கன்னி மரான்னு அழைக்கிறாங்க. கன்னின்னா வெர்ஜின், மாறா என்ற மரம், அதாவது மாசற்ற புனிதமான மரம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அழைக்கிறாங்க. அடுத்து நாங்கள் போனது டேமோட வியூ பாயிண்ட் தான். அது என்ன டேமோட வியூ பாயிண்ட்னா துணைக்கடவு டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட்டு. அந்த டேமை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ அடர்ந்த காடு இருக்குன்னு. அடுத்து வந்து ஒரு எக்கோ ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பும் இருக்கு. சரி, முதல்ல எக்கோ ஷாப்ல ஒரு கடை இருக்கு. இந்த கடை என்ன கடைன்னு போய் பார்த்தோம். இங்க இருக்கிற பழங்குடியினர் மக்களால் கையால் செய்யப்படுற பொருட்கள் வந்து இங்க சேல்ஸ் பண்றாங்க.
அந்த எக்கோ ஷாப்புக்கு பக்கத்துலேயே ட்ரைபல் ஹெரிட்டேஜ்னு ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரைபல் ஹெரிட்டேஜில் வந்து பழங்குடியினர் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அதை பற்றி படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை ரொம்பவே இயற்கையாக இருந்துச்சு. நம்ம பரம்பிக்குளம் வில்லேஜுக்கு வந்துட்டோங்க. இதுதான் வந்து பரம்பிக்குளம் வில்லேஜ். இந்த பரம்பிக்குளம் வில்லேஜிலேருந்து அழகான இந்த பழங்குடியின மக்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஒரு ஆஃப் ரோடில் போய் ஒரு பேம்போ ராஃப்டிங் தான் போகிறோம். இப்போ நாங்கள் பேம்பு ராஃப்டிங் போகிறதுக்காக பரம்பிக்குளம் டேமுக்கு வந்திருக்கோம். அந்த டேமை தாண்டி மலையில யானை இருக்குன்னு கேர்டேக்கர் அண்ணா சொன்னாங்க. இந்த பேம்போ ராஃப்டிங்கில் வந்து இந்த எண்டுலேருந்து கிளம்பி அந்த எண்டு போயிட்டு திருப்பி அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வர்றது தான் ஒரு ரவுண்டு. அந்த போகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த எண்டுக்கு போகிறப்போ அந்த யானையை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம். அதை வீடியோ எடுத்திருக்க பாருங்கள். இந்த பேம்பு ராஃப்டிங் போகும்போது எனக்கு லைட்டாக பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாரும் உட்கார ஆரம்பித்த உடனே எனக்கும் லைட்டாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த போட்டு ஃபுல்லாகவுமே பேம்பில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த போட்டில் 4 பேர் ஒரு முனையில் உட்காந்து அது துடுப்பு போற்றி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. சில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணி, சில்லுன்னு இருக்கிற அந்த காற்று, அதுக்கப்புறமா அந்த சன்செட் ஆகிற அந்த டைமில் அந்த போட்டில் உட்காந்துட்டு அந்த சீனரிஸ் பார்த்துட்டு போகும்போது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த யானை நிக்கிற இந்த இடத்த தாண்டி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த மலை தாங்க வெட்டுக்கண்ணு அப்படின்ற ஐலாண்டு. நம்ம வந்து வெட்டுக்கண்ணு ஐலாண்டு ஸ்டே இங்க ப்ரொவைட் பண்றாங்க. 5 பேருக்கு 10,700 ஏதோ சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஒருவேளை அந்த வெட்டுக்கண்ணுக்கு வரணும்னா இந்த மாதிரி வயல யானை இருந்ததுன்னா வெயிட் பண்ணி அந்த யானை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்மள அந்த வெட்டுக்கண்ணு ஐலாண்டு கூட்டு போவாங்க. இங்க யாருன்னா நீங்க வந்தீங்கன்னா ஆர்வக்கொள்ளால தண்ணியில இறங்கிட போறீங்க. இது குடிக்கிற தண்ணி. 2வது இந்த தண்ணியில முதலைகள் நிறைய இருக்கு, பார்த்து. எங்க பேம்பு ராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ திருப்பி எங்களை அங்கே எடுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க. நாங்கள் பார்த்த அந்த காட்சிகள்லாம் நிஜமாவே எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு அமைஞ்சுது. அந்த எப்படி நான் உங்களுக்கு வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல, அதை நீங்களே பாருங்கள். அந்த கிளைமேட்டை வந்து நின்று நாங்கள் என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இது மாறிடுச்சு எங்களுக்கு. சன்செட் ஆகும் போது மழை பெய்கிற அந்த சில் கிளைமேட்டில் இந்த வானவியில பார்க்கும்போது ரொம்பவே வேற மாதிரி இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தையில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது இந்த டைமு. பேம்போ ராஃப்டிங் முடிச்சுட்டு வந்து அதே ஆஃப் ரோடு வழியாக அடுத்து நாங்கள் போன பிளேஸ் தாங்க பரம்பிக்குளம் டேமு. இங்கே இருக்கிற 3 டேம்லேயும் ரொம்ப பெரிய டேம் இதுதான். இன்னும் சூப்பராக சொல்லணும்னா ஆலியார் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான டேமு. இந்த டேமை சுற்றி டைகர் ரிசர்வ் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான நீர்த்தக்க வளமாகவும் வனவிலங்குகளுக்கு வந்து நீருக்கு ஒரு பெரிய ஆதாரமாகவும் இது வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் நாங்கள் பரம்பிக்குளம் வில்லேஜுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரோக்ராமாக ட்ரைபல் பீப்புள்ஸோட டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரத்துக்கே டைம் 6:30 ஆகிடும். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டு அதை ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே நம்ம போகிறதுக்கு எப்படியோ 8:30 ஆகிடும். இந்த 2 ஹவர்ஸ் பயங்கர த்ரில்லிங்காக போச்சு. ட்ரைபல் வில்லேஜ் டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபுல்லாக போகணுன்னு ஆசை, பட் ரொம்ப நேரம் இல்லை, அதனால நம்ம போடலை. அடுத்து வந்து நம்ம கிளம்புறப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. 6:30 ஆகி நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். வரப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பைசனுடைய கூட்டத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் போக போக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஒரிஜினல் சவுண்ட்ஸோடய ப்ளே பண்ணுறேன் பாருங்க, யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அது என்னடா அது? கண்ணுக்குட்டியா?
அப்படியே எடுக்கலாம். கிளாஸ் போட்டுறாது. அங்கே ஒன்று எதிர்க்கான கிளாஸ் ஆச்சுமா, நான் எடுத்துருக்கேன். ஆபீஸ் ரோட்ல ஒன்று நந்து வந்து குட்டி டஸ்கர் தான் எங்க முன்னாடி ரோடு கிராஸ் ஆச்சுன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அது அப்படியே அம்மாவும் நின்று இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல நாங்க லைட் அடிச்சு பார்த்தோம். கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து பெரிய டஸ்கர் யானை ஒண்ணு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு யானை ஃபேமிலியும் நம்ம இங்க பாத்துருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. திரும்ப மாட்டேன். இந்தியன் காட், எலிஃபண்ட், சாம்பா, டீர், மானெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஸ்டில்லிங்கான ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். 8:30க்கு நாங்கள் ரூமுக்கு வந்த உடனே பெல் ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னர் ரெடின்னு. டின்னர் மெனு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சாம்பார், சிக்கன், சன்னா மசாலா, ரைத்தா, சிக்கன் 65 வச்சுருந்தாங்க. சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. டைம் வந்து நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அவங்க மார்னிங் சொன்ன மாதிரியே நம்ம கேம்பஸை சுற்றி ஏகப்பட்ட மான்களை பார்த்தோம். அந்த மான்களை பார்த்துட்டு இந்த மழையை ரசிச்சுட்டு நம்ம நைட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம். டைம் வந்து மார்னிங் 5:30 எந்த உடனே நம்ம ரூமை சுற்றி மான்கள் கூட்டமும் இந்த பறவைகளோட சத்தமும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதெல்லாம் நான் ஒரிஜினல் சவுண்ட்லேயே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கினவங்களுக்கு மட்டும் 7 o'clock வந்து பேர்ட் வாட்சிங்னு ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் ஒரு 5 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவாங்க. அதை நம்ம நடந்து ஃபாரஸ்ட் உள்ள போகணும். அதையும் போடுறேன் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்த ஒரு 15 பேர் வந்து ட்ரெக்கிங்கு கிளம்பிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வந்து போகிறது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து ஃபேமிலியாக போகிறது ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் பயத்தோடு தான் போகிறோம். சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் நிறைய பேர் இருக்கிறனால கொஞ்சம் தைரியமாக கூட்டிகிட்டு போகிறேன் நான். நீங்கள் எங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரூம் சுற்றி போட்டிருந்த அந்த எலக்ட்ரிக் ஃபின்ச்சிங்கை தாண்டி தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஜெயிண்ட் ரெட் ஸ்குரில் பார்த்தோம். காட்டுலலாம் போகிறப்ப வந்து அட்டைப்பூச்சிங்க நிறைய இருக்கும். அதனால் வந்து யானைகள் உருவாக்கின வழித்தடத்தில் போகிறது நமக்கு நல்லது. இந்த வழித்தடம்லாம் பார்த்திங்கன்னா யானைகள் போய் தான் உருவாக்கியிருக்கோம். காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறது வந்து ஒரு அருமையான எக்ஸசைஸ், ஹெல்த்தியான எக்ஸசைஸ். நல்லா வந்து ஹார்ட் பம்ப் ஆகி ஃப்ரெஷ் ஏர், 0% பொல்யூஷன் காற்று வந்து நம்ம உடம்பு சுவாசிக்கும். ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறதுனால உடம்பு வந்து 0% பொல்யூஷன் காற்று எடுக்கிறதுனால நம்ம ஒரு நாள் வந்து என்னுடைய கணிப்படி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து காட்டுக்குள்ளே போகிற ட்ரெக்கிங் போங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கரடியோடது இது டைகர் கிராச்சிங். பாருங்க இந்த டைகர் தான். ஓ இது கொஞ்சம் ஆனால் கரடி இருக்குங்க. இங்கே பக்கத்தில் இருக்கு. நம்ம ஸ்ப்ரே பண்ணும், அதோட ஏரியா மார்க் பண்ணுறது. இது எதுக்கு இந்த கிராச்சிங் பண்ணுறதுன்னா மேக்ஸிமம் ஒரு டைம் கண்டினியூ பண்ணிடுச்சுன்னா அப்போவே சாப்பிடாது. ஒரு பசிக்கு மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படியே விட்டுரும். ஏன்னா அழுகிறாக்காது. அழுகும்போது நிறைய அதில் புழுவல் உண்டாகும். அந்த புழுவோட சேர்த்து தான் சாப்பிடும். இந்த புழுவோட சேர்த்து சாப்பிடும்போது என்னென்னா அந்த நகத்துக்குள்ளே அந்த புழுவல் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறக்காக அந்த கிராச்சிங் பண்ணுறது. அதே மாதிரி க்ளீனும் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் ஆயிடும். அதுக்காக தான் கிராச்சிங் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த மாதிரி மரத்தில் வந்து கிராச்சிங் பண்ணாது. பிக் சோஃபியான ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் அதிகமாக கிராச்சிங் பண்ணுறது. இது வந்து ரேராக மரம் கிடைக்காதனால வந்து இதில் கிராச் பண்ணியிருக்கு மட்டும். இது வந்து நம்ம போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா யானைசாணி. ஒரு 4 நாள் ஆயிருக்கும் யானை இங்கே வந்து. இங்க இருக்கிற ஒரு மரத்துல ஒரு ஆலமரம் முறைச்சிருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பறவைகள் தான். இந்த ஆலமரத்துல இருக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த பறவை இந்த மரத்துல வந்து உட்காந்து அது போட்ட எச்சத்துல அந்த விதையை வந்து இந்த மரத்துல வீந்து இங்க இருந்து ஒரு மரம் முளைச்சிருக்கு. க்ளீன் பண்ணுற வயல் க்ளீன் பண்ணுறதுக்காக சார். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக டேப்லெட் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம். எலிஃபெண்ட்டுக்கு அந்த மாதிரி முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களிமண்ணை குத்தி சாப்பிடும். அந்த களிமண்ணா கொஞ்சம் லைட் ஒரு இனிப்பு இருக்காது. அதனால களிமண்ணை குத்தி சாப்பிடும். அப்புறம் பார்த்தா தேக்கு மரத்தோட தோல், அப்புறம் சடச்சி மரத்தோட வேறு இதில் இருக்குது, அதில் குத்தி சாப்பிடும். வயரை க்ளீன் பண்ணுறாரு சார். அது மேக்ஸ் 2 மாதத்துக்கு ஒருக்க நடந்துகிட்டே இருக்காது. அந்த இடம் எலிஃபெண்ட்டு குத்தி சாப்பிட்ற இடம். எப்படி இருக்கே காட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ் பார்த்தா தான் கால் வந்துடும். இது வந்து கரடி வந்து கரையான் சாப்பிட்றதுக்காக அது முட்டைங்களை சாப்பிடுறது நோண்டுற இடம். காலத்துலேருந்து இருக்க பிளான்ட் இது எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. அதோட பேர் சொல்கிறக்கு அது ஒன்று மட்டும் இருக்குங்க. அதே இப்போ அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு சீட் ஒன்று வரும், டேரெக்டாக சாப்பிட்டோம்னா போயிடுச்சு. அங்கே இருக்கிற மலையாள மக்கள் எடுப்பாங்க. எடுத்துட்டு அது குளிர்க்க விதை மட்டும் இருக்கு இல்லைங்க, அதை மட்டும் எடுப்பாங்க. அப்புறம் இந்த ஓடுற ரிவரில் மொத்தமாக சாக்கில் கட்டி போட்டுருவாங்க. அப்புறம் 10 நாள் 15 நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் பொசிஷன்லேயும் போயிடும். அப்புறம் வாஷ் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வரப்போலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி வந்து ஹியூமனுடைய ஸ்மெல்லை வந்து கேட்ச் பண்ணிச்சனால அனிமல்ஸ் வந்து நம்மளை விட்டு விலக போக ஆரம்பிச்சிடும். அதனால் தைரியமாக நம்ம போகலாம். காடுகளுக்கு நடுவே நடந்து போனது ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பயத்தோடய தான் போனோம், குழந்தைங்களா இருக்கிறதுனால. அந்த கஷ்டம், அந்த அடர்த்தியான அந்த காடுகளை தாண்டி ஒரு இறக்கமான ஒரு பாறை வந்தது. அந்த பாறையிலேருந்து நம்ம கொஞ்சம் சமவெளியான இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இவருங்க இதெல்லாம் யானைசாணி. இந்த பாறைகள்ல எப்படி யானைசாணி வந்ததுன்றதுக்கு அந்த அண்ணா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அது ஏன்னா எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் இந்த பாறையில் மட்டும் லைட்டாக ஹீட் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஹீட்டு போது கரெக்டாக இந்த மாதிரி பாறை. ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போய்க்குங்க காட்டுக்குள்ளே நைட் டைம் அதிகமாக எலிஃபெண்ட் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் நிற்கும். இந்த ஸ்டார் ரோடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட் இருக்கும், அதனால் அங்கே நிற்கும். பொதுவாக இந்த காடுகளில் இருக்கிற தண்ணி எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான தண்ணி. அதை நம்ம நம்பி குடிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளும் எடுத்து குடித்து நம்ம தாகத்தை தீர்த்துக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோம். நடக்கிறப்போ வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்களுடைய கால் தடம், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக யானையுடைய எச்சத்தெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கா. நம்மளுடைய சவுண்ட்ஸ் கேட்டு அதுங்க விலைக்கு போயிருக்கோம் அப்படின்றத நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம். காட்டேஜ் மேடம், அது காட்டேஜ் இதுக்குள்ளே தங்கலாம். இப்போ இல்லை, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அது ஒருத்தர் ஒர்க் பண்ணார்ல, அவருக்கு வந்து கரடி கடிச்சிச்சான். அதனால் மொத்தமாக டோட்டலாக காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அங்கே தங்கனா ஃபீலிங்.
3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் முடிஞ்சு மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நிறைய செடிகளை பார்த்தோம். ஒரு செடிக்கு ஒரு குணம். அதெல்லாம் வந்து நம்ம செடிகளை வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், நேச்சுரலை சேவ் பண்ணுவோம், வைல்ட் லைஃப்பை சேவ் பண்ணுவோம். இந்த ட்ரெக்கிங்கில் நம்ம பெருசாக எந்த ஒரு அனிமல்ஸை சைட் பண்ணலை. இருந்தாலும் இந்த 3 கிலோமீட்டர்ஸ் போய் வந்தது நிஜமாவே ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு. தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்த உடனே நம்மளுக்கு மார்னிங் டிஃபன் ரெடியாக இருந்தது, டிஃபனும் சாப்பிட்டோம். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 பர்சனுக்கு 6,900 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பெர்சன் நீங்கள் தங்குனீங்கன்னா பெரிய ஆளாக இருந்தால் 1900 ஒரு ஆளுக்கு, அதே குழந்தையாக இருந்தால் 700 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. 3 டைம் ஃபுட்டு, சஃபாரி எல்லாமே இன்க்ளூடிங். 30 ஆயிடுச்சு. ரூமை செக் அவுட் பண்ண டைமும் ஆயிடுச்சு. காட்டுக்குள்ளே இயற்கையாக ஒரு நாள் தங்கினாலும் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்தது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தெரிய வரும். அது வரைக்கும் பாய்.